உங்கள் ஐஎம் டிவியில் இது நமது சபைகளில் ஒலிக்கின்ற உயிரோட்டும் பாடல்கள். ரெவரண்ட் டாக்டர் இம்மானுவேல் சுந்தர்ராஜன் அவர்களின் அப்பாடல்களுக்கு பலர் பல காலங்களிலே ராகம் தந்து உயிரூட்டினார்கள். பாடல் பிறந்த கதைகள். பாடல் எழுதினவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நிகழ்ச்சியை கேட்டு பரவசமடையுங்கள். வணக்கம். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிற பாடல் எழுத்தாளர், பாடலை உருவாக்கின கர்த்தர் மிஸ்டர் சார்ல்ஸ் வெஸ்லி. சார்ல்ஸ் வெஸ்லி என்றால் ஜான் வெஸ்லியினுடைய சகோதரர். 1861 அமெரிக்க உள்நாட்டு போரில் ஒரு போர் வீரன் இரவில் தனியாக காட்டில் காவல் வேலையில் நிற்கும்போது மனக்கலக்கம் அடைந்து எந்த ஆத்ம நேசரே என்ற பாடலை பாடிக்கொண்டிருந்தான். எதிரி ஒருவன் அவன் நிற்பதைக் கண்டு மெதுவாக அவனை அணுகி அவனை சுட்டு கொல்வதற்காக தன் துப்பாக்கியை குறிவைத்தான். அவன் பாடுவதை கேட்டு அதை கவனிக்கலானான். இரண்டாவது கவியில் ஏதுமற்ற ஏழையை செட்டையாலே மூடுவீர் என்ற வார்த்தையை கேட்டவுடன் அவனை சுடாமல் சத்தமில்லாமல் திரும்பி போய்விட்டான். 18 ஆண்டுகளுக்கு பின் இவர்கள் இருவரும் ஒரு கப்பல் பிரயாணத்தில் சந்திக்க நேரிட்டது. போர் வீரன் அதிசயமாக காக்கப்பட்டதை அப்போதுதான் உணர்ந்தான். வெள்ளம் போன்ற துன்பத்தில் திக்கில்லாமல் தடுமாறி போகையில் எனிமி பாடலை பாடி ஆறுதலையும் பாதுகாப்பையும் பெற்றான். இப்பாடலை எழுதியவர் மெத்தடிஸ்ட் சபையை ஸ்தாபித்த ஜான் வெஸ்லியின் சகோதரனான சார்ல்ஸ் வெஸ்லி என்னும் ஆங்கில சபை போதகர். அவர் சாமுவேல் வெஸ்லி என்று போதகருக்கு 18வது குழந்தையாக 1707 டிசம்பர் மாதம் 18 இங்கிலாந்தில் எப்வர்த் என்னும் ஊரில் பிறந்தார். இள வயதில் வெஸ்ட் மினிஸ்டர் என்னும் இடத்தில், பின்னர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலும் கல்வி பயின்று பட்டம் பெற்றார். ஆக்ஸ்போர்டில் பயிலும்போது ஆக்ஸ்போர்டு மெத்தடிஸ்டுகள் என்னும் ஒரு குழுவை ஸ்தாபித்தார். இந்த குழுதான் பின்னர் மெத்தடிஸ்ட் சபையாக தொழிற்றது. கேட்டுக்குங்க, மெத்தடிஸ்ட் என்ற வார்த்தைக்கு ஆதி மூல வார்த்தைகள் மெத்தடேஸ் என்றால் அவர்கள் சீடர்கள் என்று அர்த்தம். மெத்தடேஸ் என்பது கிரேக்க வார்த்தையிலே சீடர்கள் என்று அர்த்தம். இவர்கள் கிறிஸ்துவின் சீடர்களாக ஆரம்பித்தவர்கள் கிறிஸ்துவின் சீடர் திருச்சபையாக மாறிவிட்டது. சார்ல்ஸ் வெஸ்லி 6500க்கும் அதிகமான பாடல்களை எழுதியுள்ளார். கேட்டுக்கங்க, 6600 பாடலுக்கு மேலே எழுதியிருக்கிறார். அப்பாடல்களில் அதிகமான திருமறையில் உள்ள வசனங்களே உபயோகப்படுத்தியிருக்கிறது. எந்த ஆத்ம நேசரே என்னும் பாடல் 1740 எழுதப்பட்டது. உலகத்தில் உள்ள எல்லா அரசர்களும் பெற்ற கீர்த்தியை விட இந்த பாடலை எழுதும் பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்குமானால் அதையே மேலானதாக கருதியிருப்பேன் என்று ஹென்றி பீக்கர் என்னும் போதகர் ஒருமுறை கூறியிருக்கிறார். இதை வைத்து நான் என்ன சொல்லுவேன், உங்களுக்கு நீங்கள் ரெவரண்ட் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, அதுக்கு தகுதி வேணாமா? சும்மா அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்ட ரெவரண்ட் ஆயிடுவீங்களா? அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் இல்லை, அந்த பிஹேவியர் வேணுமே, அந்த பக்தி வேணுமே, அதனுடைய ஒழுக்கம் வேணுமே, வேத வாக்கியங்களில் சிறந்து விளங்கக்கூடிய பக்திமானாக ஒப்பு கொடுத்திருக்க வேண்டுமே, பரிசுத்த ஆவியானவர் உம்மை கழுவி சுத்திகரித்திருக்கிற நீதிமான், சன் ஆஃப் ரைச்சஸ்னஸ். என்னுடைய பேர குழந்தைகள் என்னை பார்த்து, கிராண்ட்பா, யூ ஆர் born today and you are a son of righteousness, blessing you upon you என்று சொன்னார்கள். அந்த வார்த்தை மெதுவாக சொன்ன வார்த்தைகள், அழுத்தம் திருத்தமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். இது முக்கியம் எனக்கு. ஹென்றி பீக்கர் அப்படித்தான் கூறினார். உலகத்தில் உள்ள எல்லா அரசர்களும் பெற்ற கீர்த்தியை விட நீங்கள் உங்களை ரெவரண்டுன்னு கூப்பிட்டுக்கிறது,
டாக்டர்னு கூப்பிட்டுக்கிறது. எதுக்கு டாக்டரு? நீங்கள் படித்த அறிவு என்ன? நீங்கள் ஒரு டாக்டரேட் செய்வதற்கு மினிமம் 5 ஆண்டுகள் ஒரு மென்டரத்தில் இருந்து நீங்கள் படித்து அதனுடைய கருத்தை தெளிவுபடுத்தி கருத்தை உருவாக்கி அதை குறித்து பேசக்கூடிய திறமை உடையவராக நீங்கள் வாழும்பொழுது தான் அந்த டாக்டர் அப்படிங்கிறது. நான் சைக்காலஜியில் படிக்கும் பொழுது சைக்கோ பயோகிராஃபி என்கிறதில் நான் திறமை பெற்றவனாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் அவன் எப்போ உருவாக்கப்பட்டிருக்கிறான் என்பதை நான் சொல்வேன். எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறான் என்றும் இதை தீர்மானம் செய்தது யார் என்றும் அது எப்படி சின்ன பிள்ளைகள் இருக்கும்போதும் வாலிபத்தில் இருக்கும்போதும் வயோதிபத்தில் இருக்கும் பொழுதும் அந்த ஒரு கருத்து உருவாகி இருக்கிறது என்பதை அதை படித்த அந்த டாக்டர் தான் ஆராய்ச்சி செஞ்சவர் தான் தெரியும். அப்படி ஒரு உயிரோடு வாழ்ந்தவருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் அவர் நடமாட்டத்தை எல்லாவற்றையும் ஆராய்ச்சி செய்து நான் எழுதினேன். அவரே சொன்னார், நிச்சயமாக அவனுக்கு டாக்டரேட் தான் கொடுக்கணும் என்று சொன்னார். அவர் வயது முதிர்ந்த ஒரு ஹெட் மாஸ்டர், எஜுகேஷனல் ஹெட், as well as பிஷப், as well as ஐயர், எல்லா விதத்திலும் அந்த நாட்டிலே சிங்கப்பூரில் ஒரு சிறந்து விளங்கிய ரெவரண்ட் டாக்டர் தியோடர் துரைசாமி. நான் அவரை ஐயா என்று அழைப்பேன். ஏனென்றால் என்னுடைய தகப்பனாரை நான் ஐயா என்று தான் அழைத்தேன். அதனால் இவரை அழைத்தேன். அவர் கூட என்னிடத்தில் வேண்டிக் கொண்டார், நான் மரித்தால் என்னை அடக்கம் பண்ணும் பாக்கியம் நான் உனக்குத்தான் சொல்லப் போகிறேன். நான் இறந்துட்டேன்னு தெரிந்தால் உடனே வரணும் ஐயா, என்னை சுத்தம் நீங்கள் தான் என்னை ஆண்டவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டார். அந்த பாக்கியம் டெலிஃபோன் மூலமாக எனக்கு கிடைக்காமல் போய்விட்டது. ஆனாலும் நான் அடக்கம் செய்ததாகவே நினைத்து கொள்வேன். டாக்டர்னு நீங்கள் போட்டுக்கிறதுல அர்த்தமே கிடையாது. யார் உங்களை டாக்டர்னு சொல்கிறது? யாரானா உங்களை பார்த்தோன்னே டாக்டர் சொல்லலாம். நான் ஒரு தம்பியை பார்த்து எப்போவுமே டாக்டர் டாக்டர்னு கூப்பிடுவேன். அவர் டாக்டர் வாங்குறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னார். அவர் அமெரிக்கா சென்று படித்து விட்டு வந்தார். அண்ணே, எனக்கு இன்னும் டாக்டரேட் கொடுக்க மாட்டேன்ட்டாங்கன்னு சொன்னார். அதற்கப்புறம் ஒரு வருஷமோ 2 வருஷமோ கழித்து செய்து முடிக்க வேண்டியதெல்லாம் முடித்த பிறகு அவருக்கு கொடுத்தார்களாம் டாக்டரேட். அண்ணே, நான் இப்போ டாக்டர்னு என்னை கூப்பிடலாண்ணே, ஆனால் நீங்கள் முதலே கூப்பிட்டீங்கன்னார். நீங்கள் அந்த மாதிரி விளையாட்டுக்காக டாக்டர்னு போடாதீங்க. அது அவமானம் உங்களுக்கு. எங்கே படித்தீங்க, என்ன கருத்தை தெரிவித்தீர்கள்? குறைந்தது 5 வருஷமாகிலும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மனுஷங்க குழந்தை வச்சுருந்தா 10 மாதம் ஆகும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி யானை குழந்தை வச்சுருந்தோன்னா 17 மாதம் ஆகும்னாங்க அது குழந்தை பெறுறதுக்கு. ஒரு டாக்டரேட் வாங்குறதுக்கு 5 வருஷமாக தான் ஆகும். அப்படி தான் நீங்கள் டாக்டர் ஆவீங்க. பெரியமானவர்களே, சும்மா விளையாட்டுத்தனமாக பண்ணி கோமாளித்தனம் ஆகிடாதீங்க. இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இவர் சொல்லுகிறார், அந்த ஆத்ம நேசரே என்ற பாடல் 1740 பாடப்போது அது பாடலை எழுதும் பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்குமானால் அந்த பாக்கியம் உலகம் முழுவதும் எல்லாரும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அதை விரும்பினார் இந்த போதகர் ஹென்றி பீக்கர். சார்ல்ஸ் வெஸ்லி அவர்கள் ஒரு சிறந்த பாடலாக கருதவில்லை. ஆகையால் அவர் இறந்து 9 ஆண்டுகளுக்கு பின்னர் தான் இந்த பாடல் முதன்முறையாக வெளியிடப்பட்டது. ஆயினும் கிறிஸ்தவ உலகில் இது மிகச்சிறந்த பாடலாக கருதப்பட்டு அநேக மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் என்றால் பாருங்களேன். இப்பாடல் எழுதப்பட்ட சந்தர்ப்பத்தை குறித்து பல கருத்துக்கள் நிலை வருகிறது. வல்லூரினால் துரத்தப்பட்ட பறவை ஒன்று ஒரு முறை வெஸ்லி போதகரின் அறைக்குள் புகுந்து அவரது அங்கியில் அடைக்கலம் புகுந்து கண்டதையும், அப்பாடலை எழுதியதாகவும், கடலின் அலைகள் திரண்டு அவர் பிரயாணமாய் கப்பலை தாக்கிய பொழுது இதை எழுதியதாகவும், ஒரு சமயத்தில் வெறியர்கள் பலர் அவரை தாக்கினார்கள், அவர் தப்பியோடி மறைந்திருந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எழுதியதாகவும் கூறப்படுகிறார்கள். ஆனால் உண்மையில் அவர் ஆண்டவரின் அன்பை குறித்து பாடிய ஆயிரக்கணக்கான பாடல்களில் இதுவும் ஒன்றொழிய வேறு எந்த காரணத்தை எழுதப்படவில்லை.
திட்டமாக கூறுவதற்கு மெத்தடிஸ்ட் சபை ஆரம்பமாக சில மாதங்களில் அவருக்கு ஏற்பட்ட ஆவிக்குரிய மாறுதலில் விளைவாக இப்பாடல் எழுதப்பட்டதென்று ஐயமற கூறலாம். சார்ல்ஸ் வெஸ்லி அவர்கள் மிகுந்த ஒரு முதிர்ந்த மறுமலர்ச்சி நிறைந்த போதகர் என்று சொல்லுவார்கள். இப்பாடலை சுமார் 50 ஆண்டுகளுக்கு பின் 1788 ஆண்டில் சார்ல்ஸ் வெஸ்லி போதகர் லண்டன் மாநகரில் காலமானார். ஆயினும் அவர் எழுதிய எந்தன் ஆத்ம நேசரே, இன்று கிறிஸ்து எழுந்தார், அன்பின் ரூபி மோட்சானந்தம், பாவிக்காய் மரித்த இயேசு, கிறிஸ்து வீரரே முதலிய ஆயிரக்கணக்கான பாடல்களின் வாயிலாக கிறிஸ்து சபை இன்றும் அவரை நன்றியுடன் நிறைவு கூறுகிறது. நீங்கள் மெத்தடிஸ்ட் ஹிம்னலை எடுத்து பார்ப்பீர்களானால் சார்ல்ஸ் வெஸ்லியினுடைய பாடல் மிக அருமையாக பல இடங்களில் இருக்கும். எனக்கு அநேக பாடல்கள் இஷ்டம். அநேகர் சொன்னார்கள், ஒருவர் அந்த காலத்தில் கண்ட்ரி சாங், ஃபோக் சாங், கிராமிய பாடல்கள் என்று சொல்லுவார்களே, அது மாதிரி இங்கிலாந்தில் இருந்த கிராமிய பாடல்களின் அந்த ராகத்தை எடுத்து மக்கள் எளிதாக படித்து கொள்வார்கள் என்று தெய்வீக சத்தியங்களை அவர் எழுதி வைத்தார். ஆகவே தான் மெத்தடிஸ்ட் ஹிம்னல் பிகம் வெரி பாப்புலர் அமங் தி மெத்தடிஸ்ட், பிகாஸ் அவர் எழுதின பாடல்கள் வெகுவான ராகத்தை உடையவைகள். அது மட்டுமல்ல, அதை பாடும் பொழுதே அந்த வார்த்தைகள் அவர்களை ஊறுகச் செய்துவிடும். சில பேர் பாடும் பொழுதே கண்ணீர் மல்க பாடுவார்கள் என்றும், சில பேர் விக்கி தொண்டை அடைத்து கொள்வார்கள் என்றும் சொல்லுவார்கள். சார்ல்ஸ் வெஸ்லி மிகவும் அன்புடையவர். அவருடைய வாழ்க்கையவே வார்த்தையாக மாற்றி பாடலாக மாற்றி கொடுத்திருக்கிறார். மெத்தடிஸ்ட் ஜான் வெஸ்லியினுடைய ஊழியத்தில் ஏறக்குறைய அவர்களை பாடல்காரர்களாகவும் பாடல்களிலே மிகுந்தவர்களாகவும் மிகுதியானவர்களாகவும் ஆக்கினது சார்ல்ஸ் வெஸ்லியினுடைய பாடல்கள்தான். கர்த்தர் உங்களை அந்த மாதிரி ஊழியத்திற்கு ஒத்தாசைக்காரர்களாக வைத்திருக்கட்டும். எனக்கு பலரை தெரியும், அவர்கள் வேத வசனங்களை சரியாக தெரியாவிட்டாலும் காட்டு மாட்டு வசனங்களை போட்டு பாட்டு பாடுகிறார்கள். அதை பாடக்கூடாது. ஆனால் இவர் ராகங்கள் எப்படியா இருந்தாலும் அருமையான வசனங்களை, வேத வாக்கியங்களின் சத்துவங்களை அதில் கோர்த்து பாடல்களை உருவாக்கி பக்தியை பெருகச் செய்திருக்கிறார். கர்த்தர் அப்படியே உங்களையும் பெருகுகிறவர்களாக வழி நடத்துவாராக. ஆமேன்.